மரியாதை வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல்களை உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜபமாலை பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம். ஜபமாலை சம்பந்தப்பட்ட எல்லா நல்ல நல்ல விஷயங்களையும் இந்த தொடரில் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக ஜபமாலை ஜெபிக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த தொடரை பார்த்தால் ஜெபிக்கலாம். ஏற்கனவே ஜபமாலை ஜெபிச்சிட்டு இருந்தவங்க நிச்சயமாக இன்னும் அதிகமாக ஜபமாலை ஜெபிக்கலாம். அதற்கான வழிமுறைகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்று ஜபமாலை ஜெபித்தால் சோதனைகள் வரும் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு. என்ன விதமான சோதனைகள்னால் ஜபமாலைக்கு எதிர்ப்பு, ஜபமாலை பக்திக்கு எதிர்ப்பு, அந்த மாதிரி ஒரு சோதனை. ஒரு 11 விதமான சோதனை புனித மான்ஃபோர்ட் சொல்கிறார். என்னென்ன சோதனைன்னு நீங்கள் பார்த்தலாம். 1, ஜபமாலை சொன்னால் போதும், அதோடு பெரிய திரவியம் வானத்திலிருந்து ஒத்தென்று உங்கள் மடியில் வந்து விழும். ஜபமாலையே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடும். அப்படித்தானே? இவ்வளவு ஜபம் செய்ய தேவையே இல்லை. ஏன், ஒரு சிறிய ஜபமும் மோட்சத்தில் கேட்கப்படும் தானே. ஒரு பரலோக மந்திரமும் ஒரு அருள்நெறி மந்திரமும் தாராளமாய் போதுமே, அவை நமக்கு சொல்லப்பட்டால் அதுவே போதுமே என்று ஒரு எதிர்ப்பு கருத்து ஜபமாலைக்கு வரும். அவ்வளோ பெரிய ஜபத்தை சொல்ல தேவையில்லை, சின்ன சின்ன ப்ரேயர் சொன்னால் போதும், ஜபமாலைங்கிறது நீண்ட பேர், அது தேவையில்லை அப்படின்ற ஒரு எதிர்ப்பு. 2வது, ஜபமாலை சொல்ல வேண்டும் என்று கடவுள் எப்போதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. ஆனால் ஜபமாலை நல்லது தான், அது ஒரு மோசமான ஜபம் அல்ல. அப்படியும் பேசுகிறது, இப்படியும் பேசுகிறது. அப்போ ஜபமாலையை எங்கே கடவுள் சொன்னார்ன்றது கேள்வியே நமக்கு குழப்பிடும். நம்ம இல்லையே, என் பைபிளில் எங்கேயுமே இல்லையே ஜபமாலை அப்படின்வாங்க. நாமளே நமக்கு அது அந்த மாதிரி நினச்சிருவோம். ஆனால் ஜபமாலை முழுசுமே பைபிள்லேருந்து எடுத்தது தான். ஒவ்வொரு ஜபத்துடைய ஒவ்வொரு வரியும் பார்த்திங்கன்னா பைபிளில் இருக்கிறது. இப்படியெல்லாம் நம்மளை குழப்புகின்ற எதிர்ப்பு வரும். 3வது, ஜபமாலையே சொல்லாத புனிதர்களை பாருங்கள். எல்லாரும் தங்களைப் போலவே நோக்க வேண்டும் என்று மிக பலர் நினைத்து வருகிறார்கள். ஜபமாலையே சொல்லாத புனிதர்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு இல்லாத ஒரு செய்தியை சொல்கிறது. ஜபமாலை ஜபிக்காத புனிதர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது. எல்லா புனிதர்களும் கண்டிப்பாக 1208வது வருடம் ஜபமாலையை மாதா நமக்கு புனித சாமிநாதர்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்று வரைக்கும் ஜபமாலை சொல்லாத புனிதர்கள் கிடையவே கிடையாது. ஆக இப்படி ஒரு பொய் கருத்தை சொல்லி நம்மளை இந்த ஜபமாலை பக்திக்குள்ளே போக விடாமல் பண்ணுறது. அடுத்ததாக, வாசிக்க தெரியாத முதியோருக்கு ஜபமாலை சரிதான், ஆனால் படிக்க தெரிந்தவர்கள் தேவமாதாவின் மந்திர மாலை ஜபமாலையை விட எவ்வளவு மேலானது. அல்லது 7 தவசங்கீதங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். பரிசுத்தாவின் ஏவுதலால் எழுதப்பட்ட சங்கீதங்களை விட அதிக அழகியது வேறு என்னதான் இருக்க முடியும்? இப்படி படிக்க தெரியாதவங்க வயசானவங்களுக்கு தான் இந்த ஜபமாலையை வச்சு உருட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்வாங்க. வயசான பாட்டிமார்கள்னுவாங்க. அவர் எதை இருக்குதே, மாதாவோட மந்திர மாலை இருக்குது, சங்கீதங்கள் இருக்குது, இதெல்லாம் சொல்லாமே அப்படின்ட்டு இதுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு. 5வதா, என் நண்பனே என்னை நம்பு, உன் காலை மாலை ஜபத்தை சொல், பகலில் நன்றாக ஒழித்து வேலை செய், அதை இறைவனுக்கு ஒப்புக்கொடு, இதற்கு மேல் இறைவன் எதையும் உன்னிடம் கேட்க மாட்டார். இப்படி ஒரு கதையை விடுறது. நீ உழை, உன் கடமையை செய், போதும், ஜபமெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டுன்னு. இது 5வது எதிர்ப்பு. 6வது எதிர்ப்பு, ஞாயிறு திருநாட்கள் இவற்றில் நிறைய நேரம் இருக்கும் அல்லவா, அப்போது கட்டாயம் ஜபமாலை சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொள். வார நாட்கள்லாம் வேணாம், ஓய்வு நாளில் சொல்லு. அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு, ஓய்வு, லீவு, அன்னைக்கு நீ சொல்லிக்க, மற்ற நாளெலாம் சொல்ல தேவையில்லை. இப்படியெல்லாம் எதிர்ப்பு. 7வது எதிர்ப்பு, உன்னை பார்க்க ஒரு ஆண் பிள்ளையாக தோன்றவில்லை, வயது சென்ற பெண் போல் அல்லவா இருக்கிறாய். ஒரே ஒரு 10 கொண்ட ஜபமாலையை நான் பார்த்திருக்கிறேன். 15-10 மணி கொண்ட ஜபமாலை போலவே அதுவும் உள்ளது. உன் ஜபமாலையை இடையில் ஏன் தான் அணிந்திருக்கிறாய்? எதுக்கு ஜபமாலை வச்சுட்டுருக்கிற, கழுத்தில் போட்டுட்ருக்கிற, இதெல்லாம் தேவையில்லையே. இப்படி 8வது ஒரு எதிர்ப்பு. ஜபமாலையை பகிரங்கமாக வச்சிருக்கிறது, கழுத்தில் போடுறது, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. 9வது, தயவு செய்து இந்த வெளி பக்திகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். உண்மை பக்தி இருதயத்தில் அல்லவா உள்ளது. இது ஒரு நவீன கால தத்துவம். இது வெளியரங்கமாக எதுவும் செய்ய தேவையில்லை, ஜபமாலையை கையில் பிடிச்சிட்டு வேண்ட தேவையில்லை, இதயத்தில் இருந்தால் போதும், அதனால் ஜபமாலை தேவையில்லை. இது 9வது எதிர்ப்பு. 10வது, இந்த விதமாக பல புத்திசாலிகளிலும் படித்த அறிவாளிகளும் இதை இடைக்கிடையே பேசி நீ ஜபமாலை சொல்வதை தடுக்க பார்ப்பார்கள்.
இவர்கள் ஜபமாலைக்கு பதிலாக 7 தவசங்கீதங்களையோ அல்லது வேறு ஏதாவது ஜபத்தையோ சொல்லும்படி கூறுவார்கள். இப்போ அடுத்தது 10வது எதிர்ப்பு இது. 11, உலகத்தில் ஜபவாழ்வு மேற்கொண்டுள்ள சிலரிடம் சென்று ஆலோசனை கேட்டால் அவர்கள் ஜபமாலையை செய்து பழக்கமில்லாதவர்களாக இருந்தால் நிச்சயம் ஜபமாலையை ஆதரிக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, ஜபமாலையை விட்டுவிட்டு தியான ஜபத்தை பயிற்சி செய்யும்படி கூறுவார்கள். இன்றைக்கி பல ஜபக்கூட்டங்களில் பார்த்திங்கன்னா இதுதான் நடக்குது. ஜபமாலை ஜபிக்கப்படுறதில்ல அங்கெல்லாம். அதுக்கு பதிலாக ஜபக்கூட்டம் மட்டும் நடக்கும். இதெல்லாம் ஒரு நவீன கால எதிர்ப்பு. இதெல்லாம் மாதாவை விட்டுட்டு நடத்துகிற ஜபக்கூட்டம் அது ஜபக்கூட்டமா? எப்படி இருக்கும் அது? மாதா எப்பயுமே கூட இருக்கிறவங்க, அப்போஸ்தலர்கள் கூட இருந்து மாடி அறையில் பரிசுத்தாவையை வாங்கி கொடுத்த ஒரு தாய். அந்த தாயினுடைய பக்தி முயற்சியை விட்டுட்டு வேறு மாதிரி ஜபக்கூட்டங்களெல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இது சரியல்ல. இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. பல ஜபக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமோ அல்லது வெட்கமோ அல்லது மறைவோ எனக்கு தேவையில்லை. நான் இருக்கிறத சொல்கிறேன். இப்போ நடக்கிற ஜபக்கூட்டங்களில் ஜபமாலை இல்லை. எக்ஸப்ஷனலாக விதிவிலக்காக ஒரு சில இடங்களில் நடக்குது, அதை விட்டுறலாம். ஆனால் பெரும்பான்மையான ஜபக்கூட்டங்களில் ஜபமாலை இல்லை, மாதா பக்தி இல்லை. அது ஒரு பிரிவினை சபை கூட்டம் போல் நடந்துகிட்ருக்கு. இது இப்போ சமீப காலத்தில் இதெல்லாம் வந்துட்டுருக்கிற ஒரு ஜபமாலைக்கு எதிரான மனநிலையான சூழ்நிலைகள். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தோம். இது வெளியிலேருந்து வர எதிர்ப்புகள். நமக்கு உள்ள என்ன இருக்குது எதிர்ப்பு? நமக்குள்ளே சில எதிர்ப்புகளாக இருக்குது. அதை இன்றைக்கி இப்போ பார்க்கலாம். 1, ஜபமாலை சொல்லாவிட்டால் பாவமே இல்லை. 2, எப்படியும் அதை சொல்லியே ஆக வேண்டுமென்றால் அதில் ஒரு பாகத்தை மட்டும் சொன்னால் போதும். 3, நமக்கு இருக்கும் தொல்லைகளை பார்த்தால் அதை சொல்ல வேண்டாம் என்பது கடவுளின் சித்தம் என்றே தெரிகிறது. பாருங்கள், கடவுள் சித்தத்தை இதில் கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறோம் நமக்கு நாமே. 4, இன்று வேண்டாம் நாளை சொல்லிக்கொள்ளலாம், இன்றைக்கி வேணாம் விட்டுடலாம் ஜபமாலை. இப்படி வெளியிலிருந்து 10 வகையான 11 வகையான தடைகள், நமக்கு உள்ளேயே 4 வகையான தடைகள். இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கணும் ஜபமாலையால். செய்தோம்னா மாதாவுடைய ஆசிரியர் மிகப்பெரிய அளவில் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவுடைய தூதராக இருந்து இதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நாம் மாதா விரும்புகிறது ஜபமாலை. அந்த ஜபமாலை பக்தியை நாம் தரணும்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்குனாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அது பலருக்கும் பலனுள்ளதாக இருக்கும். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.